இன்னைக்கு டே 42. அந்த அளவுக்கு ஏர்னிங்ஸு இல்லை. நான் அனலைஸ் பண்ணதில் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறது பெட்டர். ஸோ ஓகே அப்படின்ட்டு இன்னைக்கு போய் போட்டுவிட்டு வந்து உட்காந்துட்டு இப்போ வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸு 5000. என்னடா இது திடீர்னு 5000 போகிறான்னு பார்க்கலாம். இந்த 5000 அப்படிங்கிறது ஒரு ஆளுக்கு 10,000 கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அந்த 10,000ல் 5000 இப்போ கொடுத்து முடிச்சாச்சு. ஆல்ரெடி அமௌண்ட் முன்னாடியே இருந்துருந்துச்சு தான், பட் கையில் இருக்க இருக்க செலவு ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இருந்ததை உடனே அனுப்பிவிட்டு ஓரளவு முடிச்சு வச்சிருக்கிறேன். பைக்கில் வந்துட்டு ஸ்பீடோ மீட்டர் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கால்குலேட் பண்ணவே முடியாது. ஸோ எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 0.7ங்கிறது பிக்கப் பண்ணுற பிளேஸ் டிஸ்டன்ஸு, அதே மாதிரி 4.9ங்கிறது போய் ட்ராப் பண்ணுற டிஸ்டன்ஸு. 2000 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறது பெட்டர் என்னோட பைக்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கூகுள் ஷீட்லேயே பண்ணலாம், அது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால ஸ்டாண்ட் அலோனா ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கக்குள்ள எம்எஸ் ஆஃபீஸு ஓல்டு மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஹெவி வெயிட், அது ஹெவி வெயிட்னா சைஸ் ரொம்ப அதிகம். டபிள்யூபிஎஸ் ஆஃபீஸ் லைட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணலாம் பார்த்தேன். என்ன ரீசன்னா நம்மளோட டேட்டாவை வந்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு ஷேர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நான் அதை சூஸ் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட்டு பிக்கப் எத்தனை டிஸ்டன்ஸு, ட்ராப் எவ்வளோ டிஸ்டன்ஸு அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து என்ட்ரு அடிச்சுட்டு வந்தாவே போதும். இங்கே மேலேயே எல்லா டீட்டெயிலும் வந்துடும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல உள்ள கிளியராக வந்துடும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொடுத்துரும். அதுதான் இன்னைக்கோட டோட்டலு. ஸோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்துட்டு 20 to 25 மினிட்ஸ் இதனாலேயே சேவ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக மற்ற கால்குலேஷன்லாம் அது நான் போட்ட அந்த ஃபார்முலாவில் ரெடி பண்ணி எனக்கு கொடுத்துரும். மொபைலில் அதிகமாக ஒன்லி வியூ தான் பண்ணுவேன். எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலுமே வியூ தான் பண்ணுவேன். எடிட் எதுவுமே நான் பண்ண மாட்டேன். எல்லாமே அது பிசியில் தான். ஸோ வியூ பண்ணுறதுக்காகன்ட்டு உள்ளது தான். அந்த காரணத்துக்காக எனக்கு இது போதும். See you. Bye.